இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஃபார்மசியில் அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபார்மகாலஜி. ஸோ ஃபார்மகாலஜினா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். அந்த வேர்ட் பாருங்கள், ஃபார்மகோ அப்படின்னா மீனிங் வந்து ட்ரக், அப்புறம் லோகோனா உங்களுக்கே தெரியும் அது வந்து ஸ்டடி. ஸோ ஃபார்மகாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ட்ரக்ஸ். இன்னும் எக்ஸாக்டாக மெடிக்கல் டெஃபினிஷனில் சொல்லணும்னா ஸ்டடி ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஆர் ஸ்டடி ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்ஸ். சேனல் ஸ்டார்ட் பண்ணி 4 days தான் ஆகுது அண்ட் ஃபஸ்ட் வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜென்ரல் ஃபார்மகாலஜி. இது வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஃபார்மகாலஜி. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் ஃபியூச்சரில் வர வீடியோஸ்லாம் என்ன கான்செப்ட் இதெல்லாம் எதுக்காக வருது அப்படிங்கிறது தெரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் பிகின். ஜென்ரல் ஃபார்மகாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஒன்று வந்து ஃபார்மகோடைனமிக்ஸ், இன்னொன்று ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். இதில் ஜென்ரலாக ஒரு வேர்டு வந்துருப்பாங்க, ஃபார்மகோ அப்படின்னா ட்ரக்ஸ். ஸோ ட்ரக்ஸை பற்றி தான் ஃபுல்லாகவே வரப்போகுது. ஸோ இந்த டைனமிக் அப்படின்னா என்னென்னா, அதோட ஆக்சுவலாக டைனமிக்னா அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன, பல உருவங்கள் கொண்ட இல்லை பல தன்மை கொண்டது வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபார்மகோடைனமிக்ஸ்னா அதோட அந்த ட்ரக்கோட பல தன்மைகளை பற்றி படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃபார்மகோடைனமிக்ஸ். அப்புறம் ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ கைனெட்டிக்ஸ்னா என்னது, ஒரு மூவ்மெண்ட் இல்லை மோஷன் இல்லை நார்மலாக நடக்கிற வந்து ஒரு ரியாக்ஷன், அதுக்கு பேர் கைனெட்டிக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபார்மகோகைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் வந்து பாடிக்குள்ளே போனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மகோடைனமிக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த மாதிரி வந்து டிசீஸ் வந்து ஒரு காரணத்தினால உண்டாயிருக்கும் இல்லையா, அந்த காரணத்தை நம்ம வந்து கவுண்டராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ட்ரக்கு வந்து ஒரே ஒரு ஆக்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் இருக்காது, நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா ஆக்ஷன்ஸை பற்றியும் படிக்கிற டாபிக் பேர் தான் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 டிவிஷன்ஸ் இருக்குது. நம்ம சிம்பிளாக ADME அப்படின்னு சொல்லுவோம், ADMEன்னு சொல்லுவோம். ஸோ ஏங்கிறது அப்சார்ப்ஷன், டிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன், எம்ங்கிறது மெட்டபாலிசம் அண்ட் ஈங்கிறது எக்ஸ்க்ரீஷன். அதாவது ஒரு ட்ரக் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ரூட்டில் ஒரு ட்ரக்கை வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ அது வந்து நம்ம பாடிக்குள்ளார எப்படி போகுது, அது வந்து அப்சார்ப்ஷன். அப்புறம் பாடிக்குள்ளே போயிட்டு அது எங்கே ஆக்ட் ஆகணுமோ, அதாவது சைட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது எங்கே ஆக்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு போகுது இல்லையா, அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து மெட்டபாலிசம். இதை வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, பயாலஜிக்கலாக அந்த ட்ரக் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் ஆர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது அந்த ட்ரக் வந்து அதோட ஸ்ட்ரக்சர்லேருந்து வேற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கெமிக்கல் மாலிகுல் இன்னொரு கெமிக்கல் மாலிகுலாக மாறும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மெட்டபாலிசம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து எக்ஸ்க்ரீஷன். அதாவது அந்த ட்ரக் வந்து அந்த வேலையை முடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ட்ரக் வந்து பாடியில் இருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ அது வந்து எலிமினேட் ஆகி போகணும், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்க்ரீஷன். ஸோ இந்த 4 டாப்பிக்கை பற்றி படிக்கிறது வந்து ஃபார்மகோகைனெட்டிக்ஸ். ஜென்ரல் ஃபார்மகாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃபர்தராக நீங்கள் வேறு ஏதோ ஒரு டாபிக், எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதில் அந்த ட்ரக்கோட ஆக்ஷன்ஸ் வரும்போது அதை வந்து இந்த இடத்தோட கோரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் புரியும், அப்போ தான் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இப்போ அந்த டாபிக்ஸ்லாம் பற்றி கொஞ்சம் ப்ராடாக பார்க்கலாம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஆஸ் த நேம் இண்டிகேட்ஸ், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். மெக்கானிசம்னா என்ன, அதாவது ஒரு செயல் வந்து இந்த மாதிரி ஆரம்பித்து இந்த மாதிரி முடியும் அப்படிங்கிறது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஆக்ஷனோட ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதே கொஞ்சம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ டிசீஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நோய். அதாவது இந்த வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இயேஸ். இயேஸ்னால் என்னது, இயேஸ்னால் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம பாடிக்கு வந்து ஏதுவானதாக இருக்கிற கண்டிஷன் வந்து இயேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இயேஸ்னால் அதுக்கு ஆப்போசிட், நம்ம பாடி வந்து இதை தாங்காது இல்லை நம்ம பாடிக்கு வந்து இது ஒத்துக்காது அப்படிங்கிற கண்டிஷன் தான் வந்து இயேஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஒரு டிசீஸ் உருவாகுதுன்னா அது கண்டிப்பாக ஒரு காசு இருக்கும், அதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காசு வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் காசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த நம்ம காசு இருக்கு இல்லையா, அந்த காசை நம்ம ட்ரீட் பண்ணணும், அதாவது கவுண்டராக்ட் பண்ணணும். ஒன்று அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை, அதாவது டியூபர்குலோசிஸில் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர விடாமல் தடுக்கணும், இல்லைன்னா அந்த ஆர்கானிசத்தை அழிச்சிடணும். அதுக்கு பேர் தான் வந்து கவுண்டராக்ஷன். அதாவது அந்த காசு இருக்கு இல்லையா, அந்த காசுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கவுண்டராக்ட் பண்ணிங்கன்னா அந்த காசு வந்து ஃபர்தராக இல்லாமல் போயிடும். ஸோ அந்த டிசீஸுங்கிற கண்டிஷன் வந்து ஃபைனலாக க்யூர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்னால் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது ஒரு ட்ரக் இருக்குன்னா அதுக்கு வந்து சிங்கிள் ஆக்ஷன் எப்போவுமே இருக்காது, மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும். அந்த மல்டிபிள் ஆக்ஷன்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, இல்லை அந்த மல்டிபிள் ஆக்ஷன்ஸை வந்து எந்தெந்த டிஷ்யூவில் இல்லை எந்தெந்த ஆர்கனில் போய் அந்த ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்கு பேர் தான் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேராசிட்டமால், அதாவது அசிட்டமினோஃபென் அந்த ட்ரக் இருக்குன்னா
அதோட ஃபார்மகோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து 3 சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து ஃபீவரை ரெடியூஸ் பண்ணோம், அதுக்கு பேர் வந்து ஆன்டிபைரட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீக்கத்தை குறைக்கும் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன். அப்புறம் அது வந்து பெயினுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அனால்ஜெசிக் ஆக்ஷன். இந்த மாதிரி ஒரே ட்ரக்குக்கு மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பென்சோடைசெபின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட மெயின் யூஸ் வந்து செடேஷன் தான். பட் ஆனால் அதுக்கு வந்து வேற யூசஸ் கூட இருக்கு. லைக் ஆன்டி கன்வல்சன்ட் ஆக்ஷன், ஆன்சியோலைட்டிக் ஆக்ஷன், அனால்ஜெசிக் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய யூசஸ் வந்து ஒரே ட்ரக்ல இருக்கு இல்லையா. அந்த யூசஸ் எல்லாம் வந்து எந்த ஆர்கன்ல, எந்த டிஷ்யூல, இல்லை எந்த சிஸ்டத்தில் ஆக்ட் ஆகி அந்த ஆக்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்கிறது தான் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரேஷன். ஃபில்ட்ரேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுற ஃபில்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஓரலாக எடுத்துக்கிற ட்ரக் வந்து ஸ்டொமக்லையோ இல்லை இன்டெஸ்டைன்லையோ போயிருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஷ்யூஸில் வந்து ஒரு அக்வஸ் போர்ஸ் இருக்கும். அதாவது அக்வஸ் போர்னு ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்து வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் மட்டும்தான் அதை வந்து கிராஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அக்வஸ் போர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அக்வஸ் போர்ஸில் தான் இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து ஹைலி வாட்டர் சாலிபிளாக இருந்துச்சுன்னா, அந்த போர்ஸை விட சின்னதாகவும் இருந்துச்சுன்னா, அந்த போர்ஸ் வழியாக அந்த ட்ரக் வந்து பாஸ் ஆகி பிளட் சர்க்குலேஷனை ரீச் பண்ணிடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபில்ட்ரேஷன். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்ங்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவிலேருந்து ட்ரக் வந்து லோ கான்சன்ட்ரேட் ஏரியாவுக்கு பாஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து டிஃப்யூஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோட்டோ பாருங்கள். அதாவது மேலே இருக்கிற ஒரு பொருள் வந்து அதோட ஸ்லோப் வந்து சரிவாக இருக்கும்போது கீழே ஈஸியாக வந்து ரீச் ஆகும் இல்லையா, இதே மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவிலேருந்து லோ கான்சன்ட்ரேட் ஏரியாவுக்கு பாஸ் ஆகி போகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிஃப்யூஷன். ஏன் இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த இடத்துல வந்து ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்குது, இந்த இடத்துல வந்து லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. ஸோ ஈக்குவலிபிரியம் ரீச் ஆகாது. அதனால் என்ன ஆகும்னா, இந்த ஹைலி கான்சன்ட்ரேட் ஏரியாவில் இருக்கிற சப்ஸ்டன்சஸ் எல்லாம் லோ கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவுக்கு பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ தான் ஈக்குவலிபிரியம் வரும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மோட்டார் சைக்கிள் ரைடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே இறங்கும்போது ஆக்சிலேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்லோப்பே வந்து அவங்கள ஆக்சிலரேட் பண்ணி கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி தான், அதாவது ஒரு பொருள் வந்து ஹைலி கான்சன்ட்ரேட் ஏரியாவிலிருந்து லோ கான்சன்ட்ரேட் ஏரியாவுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் வித்தவுட் யூசிங் எனி எனர்ஜி. அதாவது அதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற கேரியரே ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேரியர் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக கேரியரை யூஸ் பண்ணுறோம். சேம் பர்பஸ். ஸோ அதாவது இதில் என்ன ஆகும்னா, நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து அந்த கேரியரோட போய் அட்டாச் ஆகிடும். அந்த ட்ரக் அட்டாச் ஆகிட்டு ஒரு குறிப்பிட்ட, அதாவது அந்த டிஷ்யூ இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஓரலாக எடுத்துக்கிறோம்னா அது ஸ்டொமக்லோ இன்டெஸ்டைன்லையோ ஒரு டிஷ்யூவில் இருக்கும். அந்த டிஷ்யூவில் வந்து ஒரு கேரியரோட அட்டாச் ஆகிடும். அந்த அட்டாச் ஆன கேரியர் ப்ளஸ் ட்ரக் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த டிஷ்யூவை ஈஸியாக கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்ணி பிளட்டுக்கு போயிட்டு அந்த கேரியர்லேருந்து ட்ரக் மட்டும் தனியாக பிரிஞ்சு போயிடும். இதுக்கு பேர் தான் வந்து கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது ஒரு ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ரக் வந்து எக்ஸ்டர்னலாக இருந்து பாடிக்குள்ளார பிளட்டில் போய் ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் இப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து பிளட்டில் இருந்து சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போகணும், அப்போ தான் ஆக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து அப்சார்ப் பண்ண ட்ரக் வந்து பிளட்டில் இருக்குது, அது வந்து சைட் ஆஃப் ஆக்ஷனை ரீச் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன் சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா, இப்போது எந்த இடத்துல வந்து நோய் தாக்கம் இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த ட்ரக் போனால் தான் ஆக்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம மூளையை பாதிக்கிற டிசீஸ்க்கு வந்து கொடுக்குற ட்ரக் வந்து ஸ்டொமக்லேயே இருந்துச்சுன்னா மூளையில் தான் சேஞ்ச் இருக்குமா? இருக்காது. ஸோ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து பிளட்டில் இருந்து அந்த சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு ரீச் ஆகணும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். மெட்டபாலிசம். ஸோ ஒரு ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆயிடுச்சுன்னா அது வந்து பிளட்டை ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சுன்னா சைட் ஆஃப் ஆக்ஷனை ரீச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போயிட்டா அந்த ட்ரக் வந்து அதோட ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் அந்த ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஃபார்மில் இருந்துச்சுன்னா, இட் நீட்ஸ் டு பி பயோ டிரான்ஸ்ஃபார்ம்டு, அதாவது மெட்டபாலிசம் ஆகணும். நார்மலாக ஒரு ட்ரக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது எதுக்காகனா நல்லா அப்சார்ப்ஷன் கொடுக்கணும், நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். பட் சேம் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போனாலும் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் கொண்ட ட்ரக் வந்து என்சைம்ஸ் மூலிமா வேற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மெட்டபாலிசம். ஸோ இப்போ இன்ஆக்டிவாக இருந்த ட்ரக் என்சைம் மூலிமா ஆக்டிவ் ட்ரக்காக மாறிடும். அந்த ஆல்டர்டு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரக் மெட்டபாலைட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக் மெட்டபாலைட் வந்து ஈஸியாக எலிமினேட் ஆகி போயிடும். எக்ஸ்கிரீஷன். அதாவது ஒரு ட்ரக் வந்து அதோட வேலையை முடிச்சதுக்கப்புறம் மெட்டபாலிசம் ஆகோ இல்லை மெட்டபாலிசம் ஆகாமையோ நம்ம பாடியை விட்டு வெளியே போயிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் எக்ஸ்கிரீஷன். ஸோ இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு சைட் ஆஃப் ஆக்ஷனுக்கு போயிடும். சைட் ஆஃப் ஆக்ஷனில் அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு
எய்தர் இட் இஸ் மெட்டபாலைஸ்ட் ஆர் அன்ஆல்டர்ட். ஸோ ஒன்று மெட்டபாலைஸ் ஆகி ஆல்டர்டு ஃபார்மாக இருக்கும், இல்லைன்னா அன்ஆல்டர்டு ஃபார்மாக அப்படியே ட்ரக்காக எலிமினேஷன் ஆகி வெளியே போயிடும். ஸோ எந்த ஆர்கனில் மெயினாக எலிமினேஷன் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில். ஸோ கிட்னியில் என்ன ப்ராசஸ் நடக்கும்? யூரின் ஃபார்மேஷன். ஸோ யூரினில் அந்த ட்ரக் வந்து மிக்ஸ்அப் ஆகி வெளியே போயிடும். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரக் வந்து கிட்னியில் தான் எலிமினேஷன் நடக்கும், இல்லை பைல், ஃபீசஸ் அண்ட் ஸ்வெட்ஸில் கூட நடக்கும். ஃபார்மகாலஜினா என்ன, அப்புறம் அதில் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டாபிக் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மசி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. I will see you guys in the next video. Until then, bye from Vasanth.